ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 10 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா கதையே இப்பதான் பயங்கரமா போக போகுது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்மால ஃபர்பிடனான ஒரு ஸ்பெல்லை உருவாக்கியிருப்பான். அதுதான் ஃப்ளேம் காட்ஸ் பிரெத். அதை பார்த்து சுவே ரொம்ப ஷாக் ஆகுறா. அதையும் நம்மால தூக்கி எறிய போன வேகத்திலேயே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. அட என்னப்பா அது, ஏதோ ஒரு சன்னே எக்ஸ்ப்ளோட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, இது ரொம்ப கிரேட்டா இருக்குல்ல. சரி ஏதோ ஒன்னு சுவே, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல, வா நம்ம லெவலப் பண்ண போகலாம். இதே மாதிரி நம்ம ஹீரோவும் சுவேவும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த சைடு அந்த நிங்குக்கும் அந்த பாயினுக்குமே அங்க தெரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்குன்னு. நீங்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறான். ஆமா இப்போ எக்ஸ்ப்ளோட் ஆன அந்த ஸ்கில் அது என்னப்பா, எதுக்காக இந்த அளவுக்கு லவுடா இருக்கு தெரியல. அதுக்கு காரணம் இன்வெஸ்டிகேட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது எந்த அளவுக்கு ஆபத்தான ரிலியம்னா கண்டிப்பா அவங்க உள்ள வரமா தான் இருக்கும். அங்க சூப்பர்வைசரா இருக்கிற அந்த பர்சனுக்கும் அவ்வளவு ஷாக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான், சுவே வா நம்ம வேற இடத்துக்கு போய் சாப்பிடலாம். அங்க இன்னமும் நம்ம சுவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கா. நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை என்னால இந்த அளவுக்கு வேகமா லெவலப் ஆக முடியும்னு. நம்மளால முன்னாடி பாக்குறான். முன்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. சுவே அதை பாரு, நம்மளுக்கு ஒரு ட்ரெஷரே மாட்டிருக்கு. இது ஆக்சுவலா ஒரு ட்ரெஷர் டோடு. இது என்ன பண்ணுனா ட்ரெஷர் எல்லாத்தையுமே வயிற்றுக்குள்ள அமைக்க வச்சுக்கும். இது ஒண்டி யார்கிட்டயாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான், இது வயிற்றுல இருக்க ட்ரெஷர் அவங்களுக்கு தான். ஈலின்னு பயங்கரம் தான். போ இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம வேட்டை. ஏமா நீ ஃபர்ஸ்ட் கத்தாத, இல்லனா அது ஓடி போயிடும். இப்போ நம்ம பிளானே சைலண்டா போனோம். சைலண்டா போயிட்டு லபக்குன்னு அது பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அது கிட்ட இருக்கிற நல்ல நல்ல ரிவார்டை நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவுதானே ஈலின்னு நாம அதே மாதிரியே பண்ணலாம். அங்க இது எதுவுமே தெரியாம அதுவும் நல்லா தூங்கின்னு இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்றான், எபிலிட்டியை வச்சு நான் பிடிக்க பாக்குறேன், அதுக்கப்புறம் நீ ஆரம்பி. என்ன ஓகே இவங்க பிடிக்கலான்னு போகும்போது அந்த பொண்ணு நீங்கவும் ஊவும் வராங்க. ஈலின்னு எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் இருக்க. அவ்வளவுதான், இந்த வாய்ஸை கேட்டோடனே அந்த டோடும் உஷாராயிது. ஐயோ பிரச்சனையா எப்படின்னு அதுவும் பயங்கர வேகமா அங்க தப்பிச்சு போக ஆரம்பிக்குது. ஏலியனும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இப்ப அது அலர்ட் ஆனனால அசால்ட்டா அந்த எத்தை விட்டு தப்பிச்சும் போகுது. அடைச்ச நம்ம லட்சாதிபதியா மாறலான்னு பார்த்தா நடுவுல ஒரு கரடி வரும்னு யாரு யோசிச்சா. எல்லாமே அந்த ஊவால தான் ஆரம்பிச்சது. அந்த ஊவால நம்ம பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னப்பா செய்யலன்னு போன வாட்டி தீக்காத அந்த கடனை இப்போ தீத்துலாமா. நான் தான் உன்கிட்ட சொன்னல உன் நிலைமைய மோசமாக்காம விட மாட்டேன்னு, அதான் வந்துட்டேன். இப்ப பாரு எல்லாருக்கிட்டயுமே நீ மாட்டிக்கின. இப்போ என்ன சுத்தி எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க. இந்த இடத்த விட்டு உன்னால தப்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. அப்படியா விஷயம். ஆனா உண்மையை சொன்னா தெரியாதனமா நீ தப்பான டைமிங்ல என் முன்னாடி வந்துட்ட. உண்மையிலேயே இங்க டேஞ்சர்ல இருக்கிறது நான் இல்ல கண்ணு, நீதான். நீ சொன்ன விஷயத்தை விட பல மடங்கு கூடுறமா நான் உனக்கு பண்ண போறேன் இப்படின்னு ஃபயர் பால உருவாக்கி வச்சிருப்பான். அங்க ஊவோட ஃப்ரெண்டுக்காரன் அவன் பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். என்னடா இது, சாதாரணமான ரெகுலர் ஃபயர் பால் தான் அது, அதை வச்சு ஆளால நம்மள தோக்கடிக்க முடியுமா என்ன. இந்த பையன் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. அந்த பையன் முட்டாள் தான்ப்பா. ஆனா ஃபயர் பால் அப்படியே பெருசாக ஆரம்பிக்க அவங்க எக்ஸ்பிரஷனே அப்படியே சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல என்னடா இது, இது உண்மையிலேயே ஃபயர் பாலா இல்ல வேற ஏதாச்சான்னு. என்னடா இது ஃபயர் பால் அப்படின்னு ஒரு பர்சன் அங்க சொல்லிருப்பான்ல. ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. அந்த ஃபயர் பால் பட்டோனே எங்கேயோ பந்து போறான். அங்க இதை பாக்குற ஊக்கும் இப்பதாங்க ரிலீஸே ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்பட்டிருக்கும். அப்பனா அந்த எக்ஸ்ப்ளோஷனை பண்ணது வேற யாரும் இல்ல, அது நீதானா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. சைலியே நீங்க சொல்றான். ஹீலின்னு சுப்ரீம் அகாடமியோட ஒரு ஃபியூச்சர் பில்லரே நாங்க தான். எங்க மேல கைய வச்ச நீ கெட்ட, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க. அப்படியாமா, என்ன சொன்ன, சுப்ரீம் அகாடமி அங்கல இருந்து நீங்க வந்திருக்கீங்களா. எனக்கும் அவங்களுக்குமே ஒரு தீக்காத பகை வந்திருக்கு தெரியுமா. என்னன்னா நான் அங்கதான் அட்மிஷனை போட்டேன். ஆனா அந்த ஆளுங்க என்ன சேர்த்துக்கல. அப்புறம் ஃபியூச்சர்ல அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஆடு தன்னால வந்து மாட்டும் போது நான் என்னப்பா பண்ணுவேன். நான் வேற ஒரு ஃபேரான மேனு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதனால அவனுக்கு என்ன ஆச்சோ அதே விஷயம் உனக்கும் ஆகுமா, கவலையே படாத, உங்க எல்லாருக்குமே ஃபேரா நான் அடிக்கிறேன் இப்படின்னு ஐஸ் ஓவர்டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் அவன் போடுறான். கையில ஒரு ஐசியான ஸ்பெல்லும் அப்பியர் ஆகுது. உடனே அந்த பொண்ணு நீங்க அவளும் அவங்க சொல்றா, ஏலின்னு வேணா என் கிட்ட வராத. என்னம்மா வராத, நான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன். பையனோ பொண்ணோ எல்லாரையுமே நான் வச்சு செய்ய போறேன். அந்த ஐஸ் ஓவர்டேக்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ஸ்பெல்லா தான் இருக்கும். நம்மால கிட்ட தான் எதையும் இன்ஃபினிட்டா எவால்வ் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கும்ல, அதால பயன்படுத்தணும்னே அவ்வளவுதான். குட்டியோண்டு இந்த ஸ்பெல்லும் வானத்துல ஏகப்பட்ட ஐஸ் அட்டாக் ஸ்பெல்லா மாறுது. அந்த அட்டாக்ஸ பார்த்தோனே அவங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமா இல்ல. எப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பெல்லுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு பவர் வந்துச்சு. சைலே நீங்க சொல்றா, ஏய் அது ஒண்டி இல்லடா, இன்னொரு விஷயத்த நீ நோட் பண்ணியா, அந்த பையனால ஃபயர் ஐஸ் ரெண்டுத்தையுமே பெரிய அளவுல பயன்படுத்த முடியுது. ஐஸ் அட்டாக் பண்ணோனே அந்த அட்டாக்கும் வேகமா அவங்க மேல படலான்னு போகும். ஊக்கி என்ன பண்ணும் தெரியல, ஹோலி ஆட்ரிபியூட்டை வச்சு ஒரு பயங்கரமான ஷீல்டா வர வைக்கிறான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோவோட ஸ்பெல் ஒரு பெரிய ஸ்பெல்லா மாறிச்சுல. அந்த குட்டி ஷீல்டாலலாம் அங்க தடுக்கவே முடியல. ஒரு சில செகண்ட்ல மொத்தமா
அது நொறுங்கி போகுது. அந்த ஐஸ் அட்டாக் டைரக்டா நம்ம ஊ மேல படலான்னு வரும். வந்த அட்டாக்ஸ எப்படியோ அந்த கோல்டன் சோட வச்சு ஆளு தடுக்கிறான். உடனே ஆளு மத்தவங்க கிட்டயும் சொல்றான், ஹேய் நீங்களாம் சீக்கிரம் எல்லாருமே அட் அ டைம்ல பவர்ஸ பயன்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம அட்டாக்ஸ் அவனால தடுக்க முடியாது. ஏன்னா எண்ணிக்கையில நம்ம அதிகமா இருக்கும். எப்படின்னு அங்க பவர்ஸ போட்டு எப்படியோ ஒரு பெரிய ஷீல்டையும் அவங்க எழுப்புறாங்க. இதனால அட்டாக்ஸும் எப்படியோ அங்க பிளாக் ஆகுது. அங்க இத பாக்குற மத்த பசங்களுக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா எப்படிப்பா அந்த சிங்கிள் ஹேண்டடா அத்தனை பேர் அவன் சமாளிக்கிறான்? அப்பனா அந்த பையன் என்ன ஏதாச்சும் ஒரு எலிமெண்டல் மேஜா என்ன? ஏன்னா ஆளு கிட்ட ஃபயர் ஐஸ் எல்லாத்துக்கான எபிலிட்டியும் இருக்கு. இல்ல அவன் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் யூசர். நம்ம ஈலினும் அவங்க சொல்றான், என்னப்பா இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா உங்களுக்கு இல்லையோ? கவலை வேணாம், என்கிட்ட இதை விடவும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு காட்டட்டா அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் ஆளு எடுக்கிறான். அதுல ஃபாலிங் ராக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கும் இருக்கு. அது போட்ட அடுத்த செகண்டே வானத்துல ஒரு மீட்டியோரைட் மாதிரி ஒரு பெரிய ராக்கும் அப்பியர் ஆகுது. அதை பாக்குற ஊக்கெல்லாம் சுத்தமா இல்ல. ஆளு ரொம்ப பயந்து போறான். ஐயோ என்னப்பா இது, அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. லிட்டரலா அவன் யாருப்பா? அவனால எப்படி ராக்ஸ் எல்லாத்தையுமே கீழே விழ வைக்க முடியுது? ஷார்க்கு முகத்தோட ஒரு பர்சனும் இருக்கான். ஆளு அங்க தெளிவா சொல்றான், அட இப்பதான் எனக்கு தெரியுது, இந்த ஸ்பெல்ல பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆக்சுவலா ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க பயன்படுத்துற ஒரு ஸ்பெல்லு தான். அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லு இவனால பயன்படுத்த முடியுதுன்னா கண்டிப்பா இவனும் ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அந்த ராக்கு கீழே வந்தவனே அவங்க நிலைமைய மோசமாகுது. அவங்க வாயில இருந்து அப்படியே ரத்தமா ஊத்தும். டெய்லின்னு நான் யாருன்னு தெரியுமா? எங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலின்னு தெரியுமா? நீ தேவையில்லாம என்கிட்ட மோதிட்ட தம்பி. எனக்கு முக்கியமா இந்த மாதிரி பேசுற ஆளுங்களே பிடிக்காது. அதுலயும் முக்கியமா நான் யாருன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி சொல்ற ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலினா கொஞ்சோண்டு பெயினா அனுபவிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லப்பா. கொஞ்சம் மேல பாரு கண்ணு. அவ்வளவுதான். இப்படி அங்க சொன்னோனே ஒரு பெரிய மீட்டரைட் ஸ்டோனும் அப்பியர் ஆகுது. அங்க இத பாக்குற அந்த ஆளுங்களுக்கு சுத்தமா இல்ல. என்னடா அவன் பாட்டுன்னு ராக்கு இறக்கிங்கன்னே இருக்கான். இதுல அந்த பொண்ணு வேற சொல்றா, டேய் நாங்களா சுப்ரீம் அகாடமியோட பெரிய பில்லரா, அவங்க விட மாட்டாங்க உன்ன. அப்படியா? அப்பனா இன்னமும் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். 1 by 1 ராக்கு மேல ராக்கு அங்க இறங்கும். இந்த அளவுக்கு ஒரு டெரிஃபைங்கான ஸ்பெல்ல பார்த்து மத்தவங்க எல்லாம் வியந்து போறாங்க. அங்க ஷார்க்கு முகத்தோட இருக்கிற அந்த பர்சனும் கேக்குறான், ஆமா என்னப்பா அவன் ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் மாஸ்டரா இல்ல அவன் வேற ஏதாச்சும்? அவன் பாட்டுன்னு இறக்கிங்கன்னே போறான். புகை முட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட நிலைமைய பாப்பாங்க. அவங்க 3 பேரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. ராக்கு கிடையில அப்படி நசுங்கி போயிருக்காங்க. அங்க ஊக்கெல்லாம் பயங்கரமா வலிக்குது. வலியில ஆளு கதறான், வலிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஷார்க்கு மூஞ்சி மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவான், ஹே நீங்க என்ன பண்ணுங்க, இவங்கள அந்த ஹீலிங் ஜோனுக்கு கொண்டு போய் ஹீல் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்ம ஈய பார்த்தா பயமா இருக்குமா? இதனால அவங்க சொல்லிடுறாங்க, ஓகே தல பிரச்சனையே இல்ல, இதோ நாங்க இப்பயே கொண்டு போறோம். சரி எப்படியோ இந்த பிரச்சனையை நம்ம முச்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம விட்ட அந்த ட்ரெஷர் டோடு அதை தேடி போலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான விஷயத்த எப்படிப்பா விட முடியும்? இதே மாதிரி அவங்க 2 பேருமே ட்ரெஷர் டோட நோக்கி போறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த சூப்பர்வைசரை நோக்கி வரும். என்னப்பா ரொம்ப நேரம் ஆயும் யாருமே இங்க வரவே இல்ல? பின்னாடியே அந்த பிரீஸ்டுங்களும் போன இயர் வந்து நாங்க ரொம்ப பிஸியா இருந்தோம், எக்கச்சக்கமா ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி ஆகல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய முன்ன அத்தசிக்கினே ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. வேற யாரு? நம்ம ஊ. அதுக்கப்புறம் நீங்கோட கேங்கு. ஆமா என்னப்பா ஆச்சு? இவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு அடிபட்டுச்சு? ஏதாச்சும் ஒரு டெரிஃபைங்கான மாஸ்டர் கிட்ட உள்ள மாட்டிக்கினாங்களா என்ன? அத பத்தி சூப்பர்வைசரும் ஷார்க் மண்ணே கிட்ட கேட்பாரு. இல்ல அது இல்ல, உள்ள ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் யூசர் கிட்ட இவங்க மாட்டிக்கினாங்க. அதான் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. என்ன சொன்ன? ஃபர்பிடன் கர்ஸ் யூசரா? அந்த பையனால இவங்க நிலைமை இந்த அளவுக்கு மோசமாச்சா? நம்ம ஈயும் அங்க ட்ரெஷர்டோட நோக்கி தான் போயிருப்பான். ஆனா நைட்டே ஆயிடுச்சு, இன்னமும் அந்த ட்ரெஷர்டோட அங்க இல்லவே இல்ல. ச்சே நம்ம வந்து அதை விட்டே விட்டோம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த பையன் தான். அவன் உண்டு இல்லனா இப்போதைக்கு நம்மளால இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க முடியும். அட ஈலின்னு அதை விடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஏமா எனக்கு வந்து பசி எல்லாம் இல்ல, நீ சாப்பிடு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு லெவலப் பண்ணும்ல. ஆனா இப்பயும் நம்ம சுவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கா. ஏன்னா அவளால இப்பயும் அங்க நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில இவன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா லெவலப் ஆகுற ஒரு பர்சனை பார்த்ததே இல்லப்பா. இவன் அளவுக்கு நானும் ஸ்ட்ராங்கா பண்ணணும்னா கண்டிப்பா இன்னமும் ஹார்டரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இவ யோசிக்கும் போது அப்படியே மேல பாக்குறான். மேல சிபரஸ் அப்படின்னு ஒரு பீஸ்டும் அப்பியர் ஆகுது. அவள் 36ல இருக்கு. அதுக்கு 3 தலையும் இருக்கு. ரொம்ப கொடூரமாவும் இருக்கு. சிப்ரஸ பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சுத்தமா அங்க அல்ல. அது ஒரு பாய்சனஸான அட்டாக் பண்ணவும் ஜஸ்ட் மிஸ். நம்ம ஈலின்னு எப்படியோ அங்க காப்பாத்துறான். ஈலின்னு அவங்க சொல்றான், நான் யோசிக்கவே இல்ல இந்த இடத்துல ஒரு ஹை லெவலான மாஸ்டர் அப்பியர் ஆகுன்னு. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல அங்க இருக்கிற பாதி இடமும் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. சுவே இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹைட் பண்ணிக்கோ. இந்த விஷயத்த கூட டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஈலின் எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு என்ன. உடனே நம்ம ஈலின்னு ஒரு பெரிய ஃபயர் பாலை உருவாக்கி தாக்குறான். ஆனா அந்த 3 தலையில ஒரு தலையும் அப்படியே அந்த ஃபயர் பாலை அப்சர்வ் பண்ணிக்குது. இதை பாக்குற ஈலினும் அந்த பொண்ணும் ரொம்ப ஆச்சரியமாவுறான். இம்பாசிபிள், அவ்வளவு பெரிய
ஜெயிண்டான ஃபயர் பால எப்படி அதால முழுக முடியும்? சிப்ரஸோட கடைசி தலையும் ஒரு கொரோசிவான அட்டாக் அங்க பண்ணும். அந்த கொரோசிவ் ஃப்ளூயிடும் இவங்க மேல படலான்னு வரும். எப்படியோ அவங்க ரெண்டு பேருமே அட் டைம்ல அங்க தப்பிக்கிறாங்க. நீ எதுக்கும் ஜாக்கிரதையாரு, ஏன்னா அந்த கொரோசிவ் லிக்விட் ஒண்ணி மேல பட்டா அவ்வளவுதான், இடமே மெல்ட் ஆகும் போது நம்ம போன் எல்லாம் என்ன சொல்றது? இப்படி அங்க ஈலியன் யோசிக்கும் போது திடீர்னு அது ஒரு கிளாஸை வச்சு அட்டாக் பண்ணும். கரெக்டான டைம்ல ஆர்கன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபிளேம் ஆஃப் கர்மா அப்படின்னு ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல்லையும் யூஸ் பண்றோம். அந்த ஃபிளேம்ஸ்னால நம்மளோட வேகமும் ஸ்ட்ரென்த்தும் பல மடங்கு அதிகமாகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு எப்படியோ ஆளு தப்பிக்கவும் செய்யறான். அகைன் அது திரும்ப அந்த ஃப்ளூயில் லிக்விட வச்சு அங்க தாக்க வரும். ஆனா ஈலியன் கரெக்டான டைம்ல எட்டர்னல் தண்டரை வச்சு தாக்குறான். அதுவும் டைரக்டா அந்த ஃப்ளூயில்ல பட்டு உள்ள இருக்கிற அந்த பீஸ்டோட தலையும் அப்படியே காலி ஆகுது. 3 தலையில இப்போ 1 காலி, இன்னமும் 2 தான் இருக்கு. அங்க இதை பாக்குற இன்னொன்னுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. உடனே அது திரும்ப அவங்க தாக்க ஆரம்பிக்குது. ஈலியன் டக்குனே வெயிலிங் வால் அப்படின்னு அந்த வாளை எழுப்புறான். இதனால எப்படியோ அந்த கொரோசிவான லிக்விட் அதுவும் அங்க ஸ்டாப் ஆகுது. நம்ம ஈலியன் சைட்ல வந்துட்டு ஒரு ஐசியான அட்டாக் பண்ணுவான். சிப்ரஸோட 2வது தலையும் இதனால மொத்தமா காலி ஆகுது. ஒரு 2 தலை காலியா சிப்ரஸுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நம்ம ஈலியனை முடிக்கலாம் அப்படின்னு வரும். நம்ம ஈலிங் வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் தண்டரை வச்சு மொத்தமா அதையும் முடிக்கிறான். அங்க ஜூக்கு தெரியுது அது இன்னமும் சாகலன்னு. அவளும் சொல்றா இன்னமும் அது சாகல, அது தன்னைத்தானியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ரீஜெனரேட் பண்ண பார்க்கும். ஆனா நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது அது ஒன்னும் ரீஜெனரேட் பண்ணல, தன்னைத்தானியே வெடிக்க பாக்குது, சீக்கிரம் ஓடு. அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே அவங்க தெச்சுக்கின்னு ஓடுறாங்க. நல்ல வேலை எப்படியோ ரொம்ப தூரமா வந்தனால இவங்க சேஃப். அந்த இடத்துல அது மொத்தமா அழிஞ்சு போகுது. அது அழிஞ்சு போனனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் இவங்களுக்கு தான் அங்க கிடைக்குது. இப்படி இவங்க நிம்மதியா இருக்கும் போது சைட்ல ஏதோ ஒரு சவுண்ட் அவங்க கேக்குது. பார்த்தா அந்த தவளக்கா தான். எக்ஸ்ப்ளோஷன்ல பாவம் அதுவும் மாட்டிக்கிச்சு போல. பின்னாடி பட்டெக்ஸ் எல்லாம் அப்படி எரியுது. இதனால அதுவும் சவுண்ட் போட்டு இருக்குமா. நம்மளுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். என்னடா இது, நம்ம ட்ரெஷரை தேடி போனா அதுவே தன்னால நம்ம கிட்ட வருது. அவ்வளவுதான், போன வாட்டி மாதிரி என்ன விடுவாங்களா என்ன? இந்த வாட்டி வசமா அதை பிடிக்கிறாங்க. அது வயிற்றுல இருந்து ஒரு குட்டி ஒன்று ஒரு விஷயமா வருது. உடனே சுவேவும் அவங்க சொல்றான், இது டிராகன் ஸ்கேலு ரொம்ப ரேரான விஷயம். இதை ஒன்றே கரெக்டான பிளாக் ஸ்மித் கிட்ட நீ கொண்டு போனா எப்பிக் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பனை உன்னால ரெடி பண்ண முடியும். அப்படியா? இது அந்த அளவுக்கு பேடா இல்ல, எனக்கு இன்னமும் பெரிய இதா வேணும் தவளைக்கா. அங்க இப்பதான் அந்த தவளையோட நிலைமையை காட்டுறாங்க. அதோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. சும்மா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க திரும்ப ஏதாச்சும் கேட்கும் போது ஒரு வித்தியாசமான கல்லும் அங்க அப்பீரவுது. சுவே, இது என்னப்பா? பார்த்தா தெரியல, ஆர்டினரியான கல்லு. என்கிட்ட கேக்குற நீ ஆர்டினரியான கல்லு அப்படின்னு கேட்டோன்னே மண்டையிலே ஒரு அடி. தவளைக்கா திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண பார்த்த அதுக்கப்புறம் வயிற்றுல எதுவுமே இருக்காது, வயிற்ற கிழிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கும் இதை கேட்டவனே என்ன பண்ணும் தெரியல. இந்த சைடு ஊவோட ட்ரீட்மெண்ட் வந்து போயிருக்கும்ல, அங்க ட்ரீட்மெண்ட்டும் எப்படியும் முடியுது. அவங்க இன்னமும் கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்ல பாஸ். அப்படியா? அப்பனா ஓகே தான். வெளியில நம்ம ஊவம் வரான். உடனே அந்த சுப்பீரியரும், எப்பா உன் பாடி இன்னமும் ஸ்டில் முழுமையா ரெக்கவர் ஆகல, நீ உள்ளே இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஈலின் தானே. அந்த ஈலினை நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். ஈலினு ஒன்ஸ் நான் ரெக்கவர் ஆனோனே உன் நிலைமைய மோசமாக்காம விட மாட்டேன்டா. சீன் அப்படியே அந்த தவளைக்காவை நோக்கி வரும். அதுவும் பாவம் இன்னமும் வசமா மாட்டின்னு இருக்கு. ஹேய் தவளைக்கா, நீ இன்னமும் ட்ரெஷரை தராத வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். உன்கிட்ட இருக்கிற ட்ரெஷரை மரியாதையா வெளியில எடுக்கிறியா இல்ல நானே வைத்த கிழிச்சு மேட்டா? லைட்டா ஸ்கில்ல பயன்படுத்தணும்னே அது பதற ஆரம்பிக்கும். நம்ம ஈயும் அந்த தவளை கிட்ட முன்னாடி வந்து சொல்றான், நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நீ நல்ல பொருளை எடுப்ப அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன். ஆனா நீ எடுக்கிற மாதிரி இல்லப்பா. உனக்கு பேடான நியூஸும் இருக்கு, ஒரு குட் நியூஸும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு மேல இந்த மாதிரி டார்ச்சரை நீ அனுபவிக்க மாட்ட. கெட்ட விஷயம் என்னன்னா இன்னைக்கே நீ காலி ஆக போற. அவ்வளவுதான், மொத்தமா அழிக்கலான்னு வரும்போது அது வயிற்றுல இருந்து ஒரு எப்பி கிரேட்ல இருக்க மேஜிக் ஸ்டாஃப் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டாஃபால என்ன பண்ண முடியும்னா நம்ம ஹீரோவோட எலமெண்டல் மேஜிக்கா இருக்கிற ஃபயர் ஐசி அட்டாக் அதை இன்னமும் பெரிய அளவுல நம்ம ஹீரோவால 50% ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்க முடியும். நீ ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்த எனக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்காது பாரு. இந்த அளவுக்கு நீ சஃபர் ஆயிருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தலாம். அந்த மந்திரக்குள்ள வச்சு ஒரு பேசிக்கான ஃபிளேம் மேஜ் அப்படின்னு ஒரு தாக்குதலாம் ஆளு பண்ணுவான். ஆனா நம்ம ஆளு கிட்டதான் சப்ளிமேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அது ஒரு அல்டிமேட்டான ஸ்கில். எந்த ஸ்கில்லையுமே இன்ஃபினிட்டா எவால்வ் பண்ணி காட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆன அத்தனுடைய இந்த ஃபிளேம் மேஜ், இந்த ஸ்கில் ஃபிளேம் காட்ஸ் ஆங்கர் ஸ்லாஷ் அங்க மாறும். அந்த அட்டாக்கை பார்த்து அவங்க 2 பேருமே வியந்து போறாங்க. ஏன்னா அதோட டேமேஜ் ரொம்ப பங்கமா இருக்கும். இந்த இடமே தரமட்டமா இது, அங்க மிஞ்சுறது எதுவுமே இல்ல. இத பாக்குற அந்த தவளை காக்கே அவ்வளவு ஷாக்கு. ஐயோ யாருப்பா யோசிச்சா என் வயித்துல இருக்க அந்த ஸ்டாஃப் அது என்ன இந்த அளவுக்கு பலமா வந்துச்சு, இதையா நான் வயிற்றுக்குள்ள அமைக்க வச்சிருந்தேன் இப்படின்னு தான் அதுவும் யோசிக்கும். அங்க சுவேவும் அங்க சொல்றான், ஹேய் இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்கை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கால இருக்கு டோடு. இதுக்கு மேலேயும் உன்னை தொல்லை பண்ணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிட்ட, நீ சொன்ன மாதிரி நானும் இப்ப பண்ண போறேன். நீ இப்போ தாராளமா இந்த இடத்த விட்டு போகலாம். ஸ்டார்டிங்ல அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா நம்மால பண்ணதுல அதோட சைஸும் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. சுவே அப்புறம் என்ன, வா நம்ம இன்னமும் பயங்கரமா லெவலப் ஆகணும். ஏன்னா அப்பதான் ஒரு டாப் ஸ்கோரரா மாற முடியும். இப்படியே இவங்க 2 பேரும்
போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்மாலி கிட்ட ஒரு பயங்கரமான மந்திரக்கோள் இருக்கு. இதை வச்சு நம்மாலி என்னென்ன பண்ண போறானோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பயங்கரமான வில்லன் வர போறான். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் ஃபைட்டு வேற லெவல்ல இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.